إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் பாடம் அகீதாவுடைய பாடம். அகீதா பாடத்தின் இன்றைய தலைப்பு சுன்னாவின் முக்கியத்துவமும் பித்அத் பற்றிய எச்சரிக்கையும் என்ற தலைப்பு. சுன்னாவின் முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய செய்திகளை நாம் முதலில் அறிந்து கொள்வோம். சுன்னா என்ற வார்த்தையை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் வழிமுறை என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்குரியது. சுன்னா என்பது மார்க்கத்தின் கோணத்தில், மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பார்ப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சுன்னாவுக்கு ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது எப்படி சொல்வார்கள் என்றால், ஒன்றை வாஜிப் என்பார்கள், இன்னொன்றை சுன்னத் என்பார்கள். அந்த கோணத்தில் விளக்குவார்கள் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள். இப்போ நாம் என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா தொழுகையில் இது வாஜிப், தொழுகையில் இது சுன்னத். முதல் அத்தஹியாத் தொழுகையில் வாஜிபில் நின்றும் உள்ளது, வாஜிபில் நின்றும் உள்ளது. தொழுகையில் கைகளை நாம் இரு கைகளையும் உயர்த்துவது சுன்னத். இப்படி என்ன செய்வாங்க, ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் சுன்னத் என்ற வார்த்தையை விளக்குவார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் மக்களுக்கு நல்லுபதேசங்களை செய்யக்கூடிய அறிஞர்கள் இன்னொரு கோணத்திலும் சுன்னாவை அணுகுவார்கள். அதாவது சுன்னா அதற்கு நேர் எதிரான பதம் பிதா. சுன்னா அதற்கு நேர் எதிரான பதம் என்ன, பிதா என்ற கோணத்திலும் இந்த வார்த்தை என்ன செய்வார்கள், விளக்குவார்கள். புரியுதா? எனவே இவ்வாறு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் என்ன செய்வார்கள், சுன்னாவை இப்படி விளக்குவார். அதே போன்று சுன்னா என்ற வார்த்தை அகீதா, எது இஸ்லாமிய அகீதாவை, கொள்கையை குறிக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ உதாரணமா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இன்னும் பல அறிஞர்களுக்கு சுன்னா என்ற தலைப்பில் நூல் இருக்கிறது. அவர்களுக்கு சுன்னா என்ற தலைப்பில் நூல் இருக்கிறது. அந்த சுன்னா என்ற நூலிலே அவர்கள் எதைத்தான் முழுமையாக பேசியிருப்பார்கள், இஸ்லாமிய அகீதாவை பேசி இருப்பார்கள். புரியுதா? சரி, அடுத்ததாக சுன்னா என்பது இஸ்லாமிய மூலாதாரங்களில் இரண்டாவது மூலாதாரம். முதலாவது அல் குர்ஆன், இரண்டாவது அஸ்-சுன்னா. சுன்னாவும் வஹி என்பதற்கு குர்ஆனில் இந்த ஆதாரத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள்.
53வது அத்தியாயம் 4வது வசனம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அவர்கள் தங்கள் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள், அவர்கள் எதைத்தான் பேசுவார்கள்? வஹியின் மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர அவர்கள் பேச மாட்டார்கள். அப்ப இது என்ன? வஹி சுன்னா என்பது என்ன? வஹியில் நின்றும் இறை செய்தியில் நின்றும் உள்ளது. அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 4வது அத்தியாயம் 80வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மை யுதிஇர் ரசூல ஃபக்த் அத்தா அல்லாஹ். யார் அந்த தூதருக்கு வழிபடுவாரோ அவர் யாருக்கு வழிபட்டவர்? உறுதியாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். இப்போ ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதற்கு நேர்மாற்றமான விளக்கம் என்னப்ப என்ன? யார் நபிக்கு மாறு செய்கிறார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர். புரியுதா சொல்றது? இப்ப யார் தூதருக்கு வழிபட்டாரோ அவர் யாருக்கு வழிபட்டவர்? அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். இப்ப யார் தூதருக்கு மாறு செய்தாரோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர். புரியுதா? அப்ப எனவே குர்ஆன் மட்டும் போதும் என்ற வழிகேடர்கள் எல்லாம் இதெல்லாம் தெளிவான மறுப்பு. அடுத்து 3வது நறுமை குறித்துக் கொள்ளுங்கள். 3வது அத்தியாயம் 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை நாம் நேசிப்பது கடமை இல்லையா? அல்லாஹ்வை நாம் நேசிப்பது என்ன? வாஜிப், கடமை. அல்லாஹ்வை நாம் நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்ப சுன்னாவை பின்பற்றுவது என்ன? வாஜிப். புரியுதா சொல்றது? என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அப்ப இந்த வசனத்துக்கு பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? இதுதான் உண்மையில் ஒவ்வொரு மூமினும் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற வசனம். என்ன? அவர் உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்ன செய்தாக வேண்டும்? சுன்னாவை பின்பற்றி ஆக வேண்டும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள், சிலர் சொன்னார்கள் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று, அல்லாஹ் அவர்களை இந்த வசனத்தை கொண்டு சோதிக்கிறான். சிலர் என்ன சொல்றாங்க? நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதில் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி ஆக வேண்டும். அப்ப இதுல 3 வசனங்களை, உங்களுக்கு நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, 3 வசனங்கள் உங்களுக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து நாம் ஹதீஸ்களுக்கு வருவோம். சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய நபிமொழிகள்ல திர்மிதியில 2676வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, இந்த இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் பல முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எதை வசியத்து வலியுறுத்துகிறேன் என்றால், எனது சுன்னாவை நீங்க என்ன செய்யுங்க? எனது சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நல்வழி சென்ற அந்த குலஃபா உர் ராஷிதீன்களுடைய அந்த நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவைகளை கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனவே சுன்னாவை எந்த அளவு பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டு இருக்கிறது. அதிலே பித்அத்தை எச்சரிக்கிறாங்க. நாங்கள் பித்அத்தை பற்றி பேசும்போது அதை பார்ப்போம். இது ஒரு ஹதீஸ். அடுத்த ஒரு ஹதீஸை குறித்துக் கொள்ளுங்கள். அபூ தாவூத்ல 4604 இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் மிக்தாம் இப்னு மஅதி கரீப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன் வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனும் அதை போன்ற ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளேன். நல்ல முக்கியமான ஹதீஸ். என்ன? நான் குர்ஆனும் அதை போன்ற ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளேன். அதை போன்றது என்னது? அதான் சுன்னா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எனவே குர்ஆன் சிறந்தது, உயர்வானது. அப்ப சட்டங்களை சொல்லும் போது, ஆதாரங்களை சொல்லும் போது இரண்டிலிருந்தும் என்ன செய்யப்படும்? ஆதாரங்கள் எடுக்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சுன்னாவை மிக முக்கியத்துவம் சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் என்ன வயிறு புடைக்க சாப்பிட்டு அவன் தனது என்ன செய்வான்? அவனது கட்டில அவனது விருப்பில் அவன் சாய்ந்து கொண்டு சொல்வான், உங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதுமானது என்று சொல்வான். குர்ஆன் மட்டும் போதுமானது என்று சொல்வான். அதில் நீங்கள் எதை ஹலாலாக கண்டீர்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் எதை ஹராமோ அதை நீங்கள் ஹராமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இப்படி வழிகேடர்கள் தோன்றுவார்கள். வழிகேடர்கள் தோன்றுவார்கள். அவங்க மார்க்கத்தை படிப்பது கிடையாது, மார்க்கத்துடைய அறிவு கிடையாது,
வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள்? குர்ஆன் மட்டும் போதும் என்ற வழிகேடர்களும் என்ன செய்வார்கள்? உருவாகுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை ஹராமாக்கினால் அது அல்லாஹ் ஹராமாக்கியது போன்று சொல்றாங்க. இந்த செய்தியில சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை ஹராமாக்கினால் அது யார் ஹராமாக்கியது போன்று? அல்லாஹ் ஹராமாக்கியது போன்று. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நாட்டு கழுதையை ஹராமாக்கியது அல்லாஹ்வுடைய தூதர். அவன் சொல்றது, நாட்டு கழுதை எடுத்தீங்கன்னா அது ஹராம். அது நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது. எங்க தான் பார்க்கலாம்? ஹதீஸ்ல தான் நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்கள், இது போன்ற நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு செய்தி. அடுத்ததாக ஒரு செய்தியை பாருங்க. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். இந்த செய்தி எங்கெல்லாம் வருகிறது? புகாரில 4886ல வருகிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 2125. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பச்சை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், அதே போன்று முகத்தில் முளைத்திருக்கும் முடிகளை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள், அழகுக்காக அறத்தால் தேய்த்து தம் முன்பற்களை பிரித்துக் கொள்ளும் பெண்கள், இவர்களை அதே போன்று அல்லாஹ் கொடுத்த அந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலக்கூடிய பெண்களை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்ற ஒரு செய்தியை அவங்க அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அறிவிக்கிறாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. அப்போது ஒரு பெண்மணி வருகிறார். ஒரு பெண்மணி வராங்க. அவங்க பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க அதாவது உம்மு யாக்கூப், யாக்கூபுடைய தாய் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய அந்த அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் நீங்க சொல்வதாக நான் அறிந்தேன், அதாவது இவ்வாறு சபிப்பதாக நான் அறிந்தேன். நான் குர்ஆனை என்ன செய்து விட்டேன்? அதனுடைய முன் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை முழு குர்ஆனையும் படித்து விட்டேன். முழு குர்ஆனையும் படித்து விட்டேன். அதில் நீங்கள் சொல்வது போன்ற ஒரு செய்தி என்ன? இவ்வாறு சபிக்கப்படுகின்ற ஒரு செய்தி குர்ஆனில் கிடையாது அப்படி என்று சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சரியாக குர்ஆனை ஓதி இருந்தால் குர்ஆனில் கண்டிருப்பீர்கள் என்றாங்க. நீங்க சரியா பாருங்க, அந்த பெண்மணி எப்படி சொல்றாங்க? நான் முழு குர்ஆனையும் படித்து விட்டேன். அப்ப எவ்வளவு மார்க்க விளக்கத்தோடு கேள்வி கேட்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு மார்க்க விளக்கத்தோடு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை முறையாக படித்திருந்தால் அதில் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்றாங்க. அப்போது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது வமா ஆதாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. குர்ஆன்ல இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்களா இல்லையா கேக்குறாங்க. 59வது அத்தியாயம் 7வது வசனம். இதை நீங்க படித்தீர்களா இல்லையா? அவங்க சொல்றாங்க, நான் படித்தேன். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஆதாரம், மிக பெரும் ஆதாரம். சுன்னா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை குர்ஆன் சொல்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள் அடுத்து நீங்க ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஒரு தனி தலைப்பு இருக்குது. அவன் கத்தார்ல நிகழ்த்தின ஒரு உரை ஒரு தனி தொகுப்பாக போட்டிருக்கிறாங்க. அதில் அழகா சொல்றார், இந்த சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறார், அதாவது குர்ஆனை விளங்குவதற்கு சுன்னாவுடைய முக்கியத்துவம் என்று தனியான செய்திகளை கொண்டு வர. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், திருடியவன் அதே போன்று திருடிய பெண்ணுடைய கை என்ன செய்யப்பட வேண்டும்? வெட்டப்பட வேண்டும் என்ற அந்த வசனத்தை பொறுத்தவரையில இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. என் அருமை சகோதரர்களே, ஹதீஸ் தான் சொல்கிறது எவ்வளவு திருடினால் கை வெட்ட வேண்டும். எவ்வளவு திருடினால், அதாவது ஒரு கால் தீனார், ஒரு தீனாரை 4ஆ பிரிச்சு அதுல கால் தீனார், அதை விட அதிகம் திருடினால் தான் கை வெட்டப்படும் என்று ஹதீஸ்ல தான் நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே குர்ஆனுக்கு விளக்கமாக எது இருக்கிறது? ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று எந்த அளவு கையில எந்த அளவு வெட்டப்பட வேண்டும், எந்த அளவு வெட்டப்பட வேண்டும் என்றதும் ஹதீஸ்ல தான் வருகிறது. எந்த இடத்தால, ஏன்னா குர்ஆன் பொதுவாக கை என்று சொல்கிறது, அப்ப அதை விளக்கக்கூடியது இதுதான் ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், தயம்முத்துடைய சட்டத்தை சொல்லும் போது வம்சஹு பி உஜூஹிக்கும் வாய்தியக்கும் என்று சொல்லி, என்ன வாய்தியக்கும், உங்களுடைய முகங்களையும் கைகளையும் மசகு செய்யுங்க, தடவுங்க. இப்ப தயம்முத்துல கையை தடவுங்கன்னா ஹதீஸ் தான் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதுதான் சொல்றாங்க, இதன் மீது தடவுவது. அப்ப இது ஹதீஸ்ல தான் இதை நீங்க படிக்கலாம். என்ன ஹதீஸ் எவ்வளவு முக்கியமானது என்பதை குர்ஆனை விளங்குவதற்கு இதெல்லாம் அவங்க கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் என்ன சுன்னா எவ்வளவு முக்கியத்துவம் மிக்கது
நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வழிகேடர்களை விட்டு. இந்த வழிகேடர்களை விட்டு சுன்னாவிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகேடர்கள் நமக்கு மத்தியில் பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும், மிக விழிப்போடு இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த ஒரு தூதரைத்தான் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தூதர்களே அவர்கள் பொய்ப்பித்தார்கள். பன்மையாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன பொருள்? நீங்க ஒரு தூதரை மறுத்தாலும் என்ன அர்த்தம் தான்? மொத்த தூதர்களையும் மறுத்ததுக்கு சமந்தான். இப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு ஹதீஸ பார்க்கலாம். என்ன ஹதீஸ்? யாராவது ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தினால், ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட வேதத்தை அவர் நிராகரித்தவர் ஆவார். அவர் எந்த ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறார்? எந்த விஷயத்தை நிராகரிக்கிறாரு சொல்லுங்க? அதாவது மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உண்டு என்பதனை குர்ஆன் சொல்லுது. அப்ப அவர் ஒரு வசனத்தை நிராகரித்தால் என்ன அர்த்தம் தான்? மொத்த குர்ஆனை நிராகரித்தவர் தான். அதே போன்றுதான் ஒரு சஹீஹான ஹதீஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சஹீஹான ஹதீஸை ஒருவன் நிராகரிக்கின்ற போது அவன் யாருதான்? மொத்த நபிமொழிகள் நிராகரித்தவன் தான். ஒரு பக்கத்தில் புகாரியுடைய ஹதீஸை நிராகரிக்கிறான், மறுபக்கம் புகாரியுடைய ஹதீஸை ஆதாரமா காட்டுறான். பார்க்கிறோம், என்னடா இது வேடிக்கையாக இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? அவருக்கு ஏதாவது தவறு நடந்திருக்கு. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அளவுகோல் என்ன? அளவுகோல் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்கள் சில விதிகளை போட்டிருக்கிறாங்க. அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது என்னதான்? அது ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு சஹீஹான ஹதீஸ் என்று தெரிந்த பிறகு ஒரு ஹதீஸை மறுக்கிறான் என்றால் அவன் மொத்த ஹதீஸ்களை என்ன செய்தவன்? மறுத்தவன் தான். அவனுக்கு திரும்ப நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கெல்லாம் அவனுக்கு யோக்கியதை கிடையாது, அருகதை கிடையாது. அவனுக்கு புகாரிலிருந்து திரும்ப ஹதீஸ் எடுக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஒரு அருகதை, தார்மீக உரிமையே கிடையாது. புரியுது அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இமாம் சுயூத்தி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அழகான ஒரு செய்தி. இந்த செய்தி மிஃப்தாஹுல் ஜன்னா ஃபில் இஹ்திஜாஜ் பிஸ்ஸுன்னா என்ற நூல்ல 5ஆம் பக்கத்துல இமாம் சுயூத்தி சொல்றார். அழகா கவனிங்க, இந்த செய்தியை முக்கியமா கவனிங்க. அதாவது யார் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு ஹதீஸை அவங்களோட கூற்று அல்லது அவங்களோட செயல் இதை அந்த ஹதீஸுக்குரிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அது ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அப்படியான ஒரு ஹதீஸை ஒருவன் மறுத்தால் அவன் நிராகரித்தவன் தீர்ப்பு சொல்றாங்க. அவன் என்ன செய்து விட்டான்? அவன் குஃபருக்கு போய் விட்டான், அவன் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியேறி விட்டான், அவன் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் தான் எழுப்பப்படுவான் என்றெல்லாம் கடுமையாக இமாம்கள் எச்சரிக்கிறான். புரியுதா? சாதாரண விஷயம் அல்ல. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பகுதி, அதாவது நாம் சுன்னாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவசரமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். சுன்னாவுக்கு நம்மீது உள்ள கடமைகள் என்ன? அதில் முதலாவது கடமை என் அருமையான சகோதரர்களே, அதாவது அது பாதுகாக்கப்பட்ட வஹி. எப்படி? அது பாதுகாக்கப்பட்ட வஹி. அல்லாஹ் எப்படி நாம் திக்ரை நாமே அருளினோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்கிறானோ அதில் சுன்னாவும் உள்ளடங்கும். என் அருமை சகோதரர்களே, எனவே நாங்கள் முதல்ல நம்பிக்கை கொள்ள வேண்டியது என்ன? அது பாதுகாக்கப்பட்ட வஹி, இறை செய்தி. இரண்டாவது நறுமையான சகோதரர்களே, அந்த ஆதாரபூர்வமான செய்திகள் அனைத்தும் உண்மையானவைகள். அந்த ஆதாரபூர்வமான செய்திகள் அனைத்தும் என்ன? ஒவ்வொரு சஹீஹான ஹதீஸும் என்ன? உண்மையானவைகள் என்று நம்புவது. மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாம் பின்பற்றுவது, அதற்கு நாம் கட்டுப்படுவது. நான்காவது நறுமை சகோதரர்களே, அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் மூலம் நாம் என்ன செய்வது? தீர்ப்பை பெற்றுக் கொள்வது. அவற்றை நாம் என்ன செய்யக்கூடாது? எதை விடவும் நாம் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸோட எதையும் முற்படுத்தக்கூடாது. நமது பகுத்தறிவையோ நமது சிந்தனையோ அங்க முற்படுத்தினா வழிகட்டுரும். அப்படிதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக சொல்கிறார்கள். கண்ணேரை பற்றி ஹதீஸை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை ஹதீஸ் கண்ணேறு சம்பந்தமாக வருது, சுப்ஹானல்லாஹ், புகாரி முஸ்லிம்ல. என்ன அதாவது அது நடைமுறைக்கு பொருத்தம் இல்லை, சும்மா அப்படி சொல்லிட்டு போறான், போற போக்குல அடிச்சுட்டு போறது. பதில் என்ன? இவங்கெல்லாம் யாரு? அதாவது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் நீ மறுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் இந்த வழிகேடுகளை பார்க்கிறோம்.
பெரும் பெரும் மாமேதைகள் ஹதீஸ்களை பாதுகாப்பது தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்கள் போற போக்கில் என்ன செய்கிறார்கள்? அடிச்சுட்டு போறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அதில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், நாம் இந்த சுன்னாவின் மீது எப்படியான நம்பிக்கை என்று சொன்னால், இந்த சுன்னா என்பது அடியார்களுடைய நன்மைக்காக மொத்த வாழ்வுக்கும் வழிகாட்டக்கூடியது. அதே போன்று இந்த சுன்னா என்பது எளிதானது, அதே போன்று அருள்மிக்கது. இந்த சுன்னாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னாவை மரணமிட வேண்டும், சுன்னாவை நாம் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த சுன்னாவின் பால் மக்களை அழைக்க வேண்டும், அந்த சுன்னாவின்படி நாம் செயல்பட வேண்டும். அந்த சுன்னாவுக்கு எதிராக, அதாவது சுன்னாவுக்கு எதிராக சிலர் கிளம்பும் போது நாம் வாய்மூடி இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், அந்த சுன்னாவை பாதுகாக்க வேண்டும், அந்த வழிகேடுகளை நாம் அடையாளம் காட்ட வேண்டும். இவைகள் வழிகேடுகள், இதற்கு பின்னால் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று நாம் சுன்னாவை பாதுகாக்க வேண்டும். இந்த சுன்னாவிலே அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிலளிக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த சுன்னாவை விளங்கி அதை பாதுகாப்பதில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நாம் சுன்னாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்ததாக இதுல தலைப்பு பித்அத்தை பற்றிய எச்சரிக்கை, பித்அத்தை பற்றிய எச்சரிக்கை. இப்ப அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்க்கலாம், இபாதத் இருக்கு தானே. இப்ப இபாதத் எடுத்தீங்களா, இபாதத்துல வரம்பு மீறுதல் 2 பகுதி. இபாதத்தில் வரம்பு மீறுதல் எத்தனை பகுதி? 2 பகுதி. ஒன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஷிர்காக மாற்றும். வரம்பு மீறுதல்ல ஒன்று என்ன செய்யும்? ஷிர்காக மாற்றும். இன்னொன்று பித்அத்தாக மாற்றும். ஒன்று ஷிர்காக மாற்றும், இன்னொன்று பித்அத்தாக மாற்றும். எது ஷிர்காக மாற்றும்? சொல்லுங்க. அதாவது அவசரம் பண்ணி சொல்லணும். அதாவது இபாதத்தில் வரம்பு மீறுதல் 2 பகுதி. ஒன்று என்ன செய்யும்? ஷிர்காக மாற்றும். அடுத்தது பித்அத்தாக. ஷிர்காக எது மாற்றும்? அல்லாஹ் அல்லாதவர்களை இபாதத் செய்யும் போது, வணங்கும் போது அது என்ன? அது ஷிர்காகிடும். எப்போது பித்அத்தாகும்? நபி அவர்கள் காட்டி தராத முறையிலே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முறையில் அந்த வணக்கத்தை செய்யும் போது என்ன செய்யும்? அது பித்அத்தாக மாறும். அது என்ன செய்யும்? பித்அத்தாக மாறும். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கம் பண்ணுவீங்களே, மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கம், மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கத்தை ஒருவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவன் செய்கின்ற போது அது என்ன செய்யும்? சொல்லுங்க. அது ஷிர்காயும். மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கமாக இருக்கட்டும், அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் அது என்ன? ஷிர்க். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்ப மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கம் இருக்கிறது, அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முறையிலே செய்கின்ற போது அது என்ன? பித்அத்தாக அது மாறும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு வணக்கம் பித்அத்தாக மாறக்கூடிய 6 வடிவங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு இபாதத் பித்அத்தாக மாறக்கூடிய 6 வடிவங்கள், அறிஞர்கள் அடையாளப்படுத்திய வடிவங்கள்ல என் அருமையான சகோதரர்களே, மார்க்கம் சொன்ன ஒரு காரணத்துக்கு இல்லாமல் அந்த வணக்கத்தை செய்தல். மார்க்கம் சொன்ன ஒரு காரணத்துக்கு இல்லாமல் அந்த வணக்கத்தை செய்தல். உதாரணமா நோன்பு என்பது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? உள்ளது. நோன்பு என்பது மார்க்கத்தில் உள்ளது. ஒருவன் மிஅராஜுடைய தினத்துக்கு ஒரு நோன்பு வைக்கிறான், இது என்னன்னு சொல்லுவோம்? பித்அத் என்று சொல்லுவோம். ஏன்? அந்த நாள், புரியுதா, அந்த காரணத்துக்காக நபி அவங்க என்ன செய்யல? நோன்பை வழிகாட்டவில்லை. இது ஒன்று. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அதனுடைய வகையை மாற்றுகின்ற போது பித்அத் ஆகும். உதாரணமாக உதுஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகள் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம். புரியுதா சொல்றது? ஒருவன் குதிரையை என்ன செய்ய போறான்? உதுஹியா கொடுக்கிறான்டா, அது என்னதான்? அது பிதா. அந்த வகையை மாற்றும் போது என்ன செய்யுது? அது பிதாவாக மாறுகிறது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அளவை மாற்றுகின்ற போது, புரியுதா சொல்றது? அளவு, மார்க்கம் ஒரு அளவை சொல்லி இருக்குதா இல்லையா? அந்த அளவை மாற்றுகின்ற போது அது பித்அத் ஆகும். உதாரணமாக லுஹர் 4 ரக்காத்துகள். ஒருத்தன் என்ன செய்யறாரு? நன்மை கொஞ்சம் கூடுதலா கிடைக்கணும் என்ன செய்யறாரு? 5 ரக்காத் தொழுகிறாருன்னா இது என்ன? இது பிதா. இது என்ன? பிதா. அப்ப இவ்வாறு அந்த அளவை அதிகரிப்பது பித்அத் ஆகும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 4வது அதற்குரிய நேரத்தை மாற்றுவது பித்அத் ஆகும். அதற்குரிய நேரத்தை மாற்றுவது பித்அத் ஆகும். உதாரணமா எடுத்தீங்கன்னா அரஃபாவுல தங்க வேண்டியது பிறை 9, புரியுதா? ஒருவர் என்ன செய்யறாரு? பிறை 9ல போய் மினால தங்குவார், அது என்ன? அது பிதா. அது என்ன செய்யுது? அது இடத்தை என்ன செய்யறாரு? அவர் மாற்றுகிறார். அந்த நாள்ல எங்க தங்க வேண்டும்?
அரபாவிலே தங்க வேண்டும். அதே போன்று அருமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த நேரத்தை மாற்றும் போது அது என்ன செய்யும்? பிதஅத்தாகும். இப்ப நாங்க சொன்னதிலே பார்க்கலாம், நீங்க இடத்தையும் பார்க்கலாம், நேரத்தையும் பார்க்கலாம். இடம் அரபாவை மாற்றுறாரு, அடுத்து அங்க இருக்க வேண்டிய நாள் என்ன? 9வது நாள். 9வது நாள் போய் எங்க நிக்கிறாரு? மினால நிக்கிறார். என்ன? அப்ப நேரத்தை மாத்தினாலும் இடத்தை மாத்தினாலும் என்ன செய்யும்? அந்த அடிப்படையில பிதஅத்தாகும். 6வது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அது சொல்லப்பட்ட அந்த முறையை மாற்றுகின்ற போது, சொல்லப்பட்ட முறை. ஒருத்தர் பள்ளிக்கு வராரு, எல்லாம் பள்ளியில சுன்னத் தொழுது கொண்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, வாங்க என்ன செய்யும்? தஹியத்துல் மஸ்ஜித் நாங்க ஜமாத்தா தொழுவோம்ன்றார். இது என்ன? இது பிதா. இங்க 27 மடங்கு கிடைக்குமா? கிடைக்காது. இது பிதா. அப்ப என்ன, இப்படி 6 வடிவங்கள் இதுல புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்க போவது அதாவது பிதஅத்துடைய மோசமான விளைவுகள். அவசரமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். பிதஅத்துடைய மோசமான விளைவுகள். இந்த மோசமான விளைவுகள்ல முதலாவது விலை என்று சொன்னால், அதாவது பிதஅத் கலந்த வணக்கம் நிராகரிக்கப்படும். முதல் விஷயம், பிதஅத் எந்த இபாதத்துல கலக்கப்படுதோ அந்த வணக்கம் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுக்கப்படும். முதலாவது விஷயம். இரண்டாவது நறுமையான சகோதரர்களே, அந்த பிதஅத்தை அவனிடமிருந்து அவனுக்கு உத்தரவாதமும் அவனுக்கு கிடையாது. அவன் இபாதத்துக்கு வணக்கத்துக்கு உத்தரவாதம் இருக்குதா? உத்தரவாதம் கிடையாது. அவனே தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்? அவன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறையில் என்ன செய்யல? அதை செய்யவில்லை. புரியுது அவன் சொல்றது? மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது அவன் இஸ்லாத்துடைய அடிப்படை அங்கு தகர்த்தெறிகின்ற ஒரு வேலையை செய்கிறான். எதற்கு உதவியாக இருக்கிறான்? இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான். எது அடிப்படை? நபி வழி, சுன்னா. அந்த சுன்னாவுடைய வழிதான் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய வழி. அதை விட்டு அவன் என்ன செய்யறான்? பிதஅத்தின் மூலம் மார்க்கத்துடைய அந்த அடிப்படையை தகர்த்தெறிவதற்கு அவன் அங்கே துணையாக காரணியாக இருக்கிறான். நான்காவது நறுமையான சகோதரர்களே, பிதஅத்தை செய்யக்கூடியவனை மார்க்கம் சபிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய முழு மனித சமுதாயத்துடைய சாபம் அவனுக்கு உண்டு. யாருக்கு? பிதஅத்தை செய்யக்கூடியவன், பிதஅத்துக்கு அடையாளம் கொடுக்கக்கூடியவன் அவர்களுக்கு. ஐந்தாவது நறுமையான சகோதரர்களே, பிதஅத்தை செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறான். ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்களோட அமலோட ஒப்பிட்டீங்கன்னா அவங்களோட அமல் ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. சஹாபாக்களுடைய அமல் ஒன்றுமே. அவர்கள் எப்படி அந்த அம்பு வந்து எப்படி அந்த வில்லு வேகமாக வெளியேறுமோ அது போன்ற அவர்கள் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார்கள்? வெளியேறுவார்கள். சரியா? ஆறாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நறுமையான சகோதரர்களே, இந்த பிதஅத் என்பது பகைமையை தான் உருவாக்கும். எது உருவாக்கும்? பகைமை. ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சமுதாயத்துல, சுன்னாவில் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் இவர்கள் பிதஅத்தை உருவாக்கி என்ன செய்வார்கள்? பகைமையும் பிரச்சனையும் சண்டையும் உருவாக்குவார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருக்கரத்தால் நீரை அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இழப்பாங்க. கௌசர்ல இருந்து, ஹவுதுல் கௌசர்ல இருந்து அந்த பாக்கியத்தை இவர்கள் இழப்பார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியம் நாளை மறுமையில். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இவர்கள் நாளை மறுமையில என்ன செய்வார்கள்? யாரெல்லாம் பிதஅத்துகளுக்கு முன்னோடிகளாக இருந்தார்களோ அவர்களை பின்பற்றியவருடைய பாவச்சுமையும் சுமப்பார்கள். யாரெல்லாம் பிதஅத்துக்கு முன்னோடியாக இருந்தார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை பின்பற்றியவருடைய பாவச்சுமையை சுமப்பார்கள். அடுத்து 9வது நறுமையான சகோதரர்களே, இவர்கள் தௌபாவை விட்டு மிக தூரமானவர்கள். ஏன் தூரமானவர்கள்? அவசரமா சொல்லுங்க. ஏன் தௌபா விட்டு தூரமானவங்க? அவங்க அதை நன்மையாக நினைத்து செய்கிறார்கள். அவர்கள் அதை நன்மையாக நினைத்து செய்கின்ற காரணத்தால் என்ன செய்ய மாட்டாங்க? தௌபா செய்ய மாட்டாங்க. பாவமா நினைச்சாதான் என்ன செய்வார்கள்? தௌபா செய்வார்கள். புரியுது அவன் சொல்றது? அடுத்த நறுமையான சகோதரர்களே, இவர்கள் பெரும்பாலும் குஃப்ரிலே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிதஅத்தை எப்படி அறிஞர்கள் அடையாளப்படுத்துவாங்கடா? சிறுக்குரிய பாலம் தான் பிதா. எப்படி சொல்லுவாங்க? சிறுக்குரிய பாலம் எது? பிதா. பெரும்பாலும் நீங்க பாருங்க, சிறுக்குல விழக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் எங்க தான் துவங்குவாங்க? பிதஅத் தான். கபரை கெட்டதுதான். கபர் என்ன? கெட்டக்கூடிய பிதஅத்தை தான் செய்வார்கள். அந்த பிதஅத் எங்க கொண்டு போகும்? சிறுக்கு கொண்டு போகும். புரியுது அவன் சொல்றது? எனவே பிதஅத் பெரும்பாலும் சிறுக்கிலே வீழ்த்தும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இறுதி முடிவுகள் மோசமாக அமையும். ஏன்? பிதஅத்திலே அவர்கள் ஊறி பிதஅத் தான் மார்க்கம் என்று ஆகிவிடும் போது அதில் தான் அவர்களுடைய மௌத் என்பது அமைகிறது. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா, இவர்களுடைய முகங்கள் நாளை மறுமையிலே கருத்து இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் முஜாஹித் இப்னு ஜபர் போன்ற அறிஞர் சொல்றாங்க, பிதஅத்வாதிகளுடைய முகங்கள் நாளை மறுமையில் கருத்ததாக இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்த நறுமையான சகோதரர்களே, பிதஅத்தை செய்தவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாது?
அவங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படி நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவர்கள் பெரும்பாலும் ஃபித்னாவுக்கு ஆள்பட்டவர்கள், ஃபித்னாவுக்கு குழப்பத்துக்கு ஆள்பட்டவர்கள். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஒவ்வொன்றையும் நான் டீட்டெயிலா பேசலாம், நேரத்தின் சுருக்கம். அதனால அதுல இதனுடைய ஆபத்துகள் எவ்வளவு, இது ஆபத்தானது. பித்ஆ அறிஞர்கள் சொல்வார்கள், பெரும் பாவத்தை விட பித்ஆ பயங்கரமானது. பெரும் பாவத்தை விட பித்அத் பயங்கரமானது. ஏன்? பெரும் பாவத்தை ஒருவன் பெரும் பாவமாக நினைத்து செய்வான். பித்அத் எதுக்கு செய்வான்? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு செய்வான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு செய்வான். புரியுதா? எனவே அது மிக ஆபத்தானது, டேஞ்சரானது என்பதை சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இத்தோடு நாம் அகீதாவுடைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். அகீதாவுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். எனவே சுன்னாவுடைய முக்கியத்துவம், பித்ஆ பற்றிய எச்சரிக்கையை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக ஃபிக்ஹுடைய தலைப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபிக்ஹுடைய தலைப்பு பிரயாண தொழுகையின் சட்டங்கள். பிரயாண தொழுகையின் சட்டங்கள். நறுமையான சகோதரர்களே, பிரயாண தொழுகையை பொறுத்தவரையில இதில் இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஜம் அல் கஸ்ர். அல் கஸ்ர் என்றால் சுருக்குதல், ஜம் என்றால் சேர்த்தல். இப்ப இதற்கு நாங்க முதல்ல குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை நாம் கஸ்ருக்கு எடுப்போமாக இருந்தால், குர்ஆன்ல சூரத்து நிசா 101வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வைதா தரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத் இன் கிஃப்தும். அதாவது நீங்கள் பூமியில் பயணம் செய்கிறீர்கள், பயணம் செய்கின்ற போது நீங்கள் தொழுகையை சுருக்குவது குற்றமில்லை. தொழுகையை சுருக்குவது குற்றமில்லை. நீங்கள் காஃபிர்கள் உங்களை குழப்புவார்கள், குழப்பத்துக்குள் ஆழ்த்துவார்கள் என்று நீங்கள் பயந்தால், காஃபிர்கள் உங்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்துவார்கள் என்று பயந்தால், அப்போ ஒரு நிபந்தனை வருதா இல்லையா? எந்த நிபந்தனை வருது? காஃபிர்கள் உங்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்துவார்கள் என்று பயந்தாதான் நீங்க என்ன செய்யலாம்? பிரயாணத்தில் தொழுகை சுருக்கலாம். சரியா? சரி. இப்ப டவுட் வருதா இல்லையா? டவுட் வருது. எனவே இந்த டவுட் யஅலா பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க. இந்த டவுட் அவங்களுக்கு வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, அதாவது குர்ஆன்ல இப்படி சொல்லுகிறதே, குர்ஆன் அதாவது காஃபிர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்கன்னு பயந்தாதான் சுருக்கி தொழுமாறு சொல்கிறது. இப்பதான் நாங்க பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், நாங்க இப்ப பிரயாணத்துல பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் அப்படி என்று சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்களை ஆச்சரியப்படுத்திய இந்த விஷயம் என்னையும் ஆச்சரியப்படுத்தியது. நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை பற்றி கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை பற்றி கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது அல்லாஹ் தந்த ஒரு சதகா, அல்லாஹ் தந்த ஒரு சதகா. எது? பிரயாணத்தில் தொழுகை சுருக்குவது அல்லாஹ் தந்த ஒரு சதகா. எனவே இந்த சதகாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சதகாவை நீங்கள் ஏற்று. முஸ்லிம்ல 686வது செய்தி. சரி, அடுத்த அவரும் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு இது இப்ப குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கிறேன், ஹதீஸையும் ஆதாரமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒரு ஹதீஸை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரோடு பிரயாணத்திலே இருந்திருக்கிறேன். அவர்கள் 2 ரக்காத்தை விட அவங்க கூட்டியது கிடையாது. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோடெல்லாம் நான் பயணத்திலே இருந்திருக்கிறேன். அவர்கள் 2 ரக்காத்தை விட கூட்டியது அதிகரித்தது கிடையாது. புகாரில் 1102வது இல்ல, முஸ்லிம்ல 689 வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, பிரயாணத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை. தொழுகையை பொறுத்தவரை அசல் எப்படி தெரியுமா? தொழுகை ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, தொழுகை அதாவது எப்படி கடமையாக்கப்பட்டதுன்னா 2 ரக்காத்தா தான் கடமையாக்கப்பட்டுச்சு. இல்லைங்களா? முதல்ல 2 ரக்காத் தான் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு அந்த பிரயாணத்தில் 2 என்பது அப்படியே இருந்து விட்டது, ஊர்ல எத்தனை 4ஆக அதிகரிக்கப்பட்டது. புரியுதா சொல்றது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரி, அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல மற்றும் ஒரு செய்தி தான் அகமதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாங்க வருவோம் என் அருமை சகோதரர்களே, பிரயாணத்தில் தொழுகையை சுருக்குவதன் சட்டம் என்ன? பிரயாணத்தில் தொழுகையை சுருக்குவதன் சட்டம் என்ன? பிரயாணத்தில் தொழுகையை சுருக்குவது சுன்னா என்று ஒரு சாரார் சொல்றாங்க. எந்த சாரார் சொல்றாங்க? இது மதுஹபுல் ஜும்ஹூர், அதிகமான அறிஞர்களுடைய, பெரும்பாலான அறிஞருடைய நிலைப்பாடு இதுதான். ஜும்ஹூர் அல் மாலிகியா, ஷாஃபிஇய்யா, ஹனாபிலா, இந்த அறிஞர்கள் எல்லாம், அந்த மதுஹபை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? பிரயாணத்துல தொழுகையை சுருக்குவது என்பது என்னதான்? சுன்னாவாகும். சரி, என்ன ஆதாரம் இதுக்கு? ஆதாரம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம். என்ன? நீங்கள் பிரயாணத்தில் தொழுகையை சுருக்குவது குற்றமில்லை. என்ன வருது? குற்றமில்லை. அப்ப குற்றமில்லை என்ற வார்த்தை பிரயோகம் இருக்கிறதே, அந்த குற்றமில்லை என்ற வார்த்தை பிரயோகத்தை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது லா யுஸ்தஅமலு இல்லா ஃபில் முபாஹ், அனுமதிக்கப்பட்டவைகளை தவிர இது பயன்படுத்தப்பட மாட்டாது. எனவே அனுமதிக்கப்பட்டது என்று வருகின்ற போது அது என்ன கிடையாது? கட்டாயம்
கிடையாது. புரியுது அவங்க சொல்றது? இந்த இந்த அர்த்தத்தில் தரக்கூடிய நிறைய வசனங்களையும் அவங்க ஆதாரமாக கொண்டு வரான். சரி, இது ஒரு செய்தி. அடுத்ததாக இப்ப நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சோமே, எந்த ஹதீஸ்? உமர் ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியில அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் வழங்கிய ஒரு சதகா. அல்லாஹ் வழங்கிய சதகா என்று சொல்லும் போது நறுமை சகோதரர்களே, சதகாவை பெற்றுக்கொள்வது கட்டாயம், கடமை இல்லை. என்ன கிடையாது? கடமை இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அதிலே என்ன செய்கிறார்கள்? முன்வைக்கிறார்கள். எனவே சுன்னா என்பதற்கு இதையும் ஆதாரமாக என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார். மூன்றாவது ஒரு ஆதாரத்தை என்ன கொண்டு வராங்கண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜில் எடுத்தீங்கன்னா மினாவுல அவர்கள் 2 ரக்காத் தொழுகைகளை 4ஆக தொழுவித்தார்கள். எத்தனை தொழுவிச்சாங்க? 4ஆக தொழுகை நடத்தினார்கள். ஆனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுதேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுதேன், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் 2ஆகத்தான் தொழுதார்கள். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? 4ஆக தொழுவித்தார்கள். இதுல என்ன விளக்கம் சொல்றாங்கடா, 2ஆக தொழுவது கட்டாயமாக இருந்திருக்குமாக இருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? 4ஆ தொழுவித்திருக்க மாட்டாங்க. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று அவங்களை பின்பற்றி சஹாபாக்களும் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள் என்ற ஆதாரத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவர்களை பின்பற்றி தொழும் போது நாம் என்ன செய்தோம்? 4ஆகத்தான் தொழுதோம். தனியை தொழும் போது நாம் என்ன 2 ரக்காத் தொழுவோம் என்ற அடிப்படையில் ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. சரி, எனவே இதெல்லாம் எதற்கு ஆதாரம் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன? வாஜிப், கட்டாயம் இல்லை, என்னதான்? சுன்னா என்பதற்கான ஆதாரங்களாக இந்த செய்திகள் கொண்டு வரப்படுது. அப்ப எனவே இன்னும் சில அறிஞர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சுன்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னா எப்படி சொல்றாங்க? சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே போன்று வாஜிப் அடுத்து இன்னொரு ஆதாரம் கொண்டு வருவாங்க. எப்படின்னா, ஊர்ல உள்ள இமாமை பின்பற்றி தொழுகின்ற போது பிரயாணி எதைத்தான் தொழ வேணும்? அந்த இமாமுடைய தொழுகையைத்தான் தொழ வேண்டும். ஏன்னா வாஜிபாக இருந்தா 2 ரக்காத்து சலாம் கொடுக்குமாறு சொல்லி இருப்பாங்க என்ற மாதிரியான விளக்கங்களையும் அதிலே கொண்டு வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததா இன்னொரு நிபந்தனையில் என்ன வைக்கிறாங்கடா, பிரயாணம் என்பது அனுமதிக்கப்பட்ட பிரயாணமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்குது. இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்னண்டா, அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் என்றா பாவத்துக்கான பிரயாணமாக அது இருக்கக்கூடாது. அவன் போறதே எதுக்கு தான்? பாவம் செய்யறதுக்கு. பாவம் செய்யறதுக்கு போற பிரயாணத்துல இந்த சலுகைகளை பயன்படுத்துறதுக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது என்று ஒரு சாரார் அதுக்கு ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அவ்வாறான பிரயாணங்களாக இருந்தாலும் ஒருத்தர் என்ன செய்யறான்? பாவத்துக்கு ஒரு பிரயாணம் போறான். பாவத்துக்கு பிரயாணம் போறவன் இப்ப என்ன செய்யுது? தொழுகை நேரம் வருது, உது செய்யறதுக்கு தண்ணி இல்ல, தயமம் செய்யலாமா இல்லையாண்டா என்ன சொல்லுவோம்? அவனுக்கு தயமம் செய்யலாமட்டு தான் மார்க்க தீர்ப்பு கொடுக்கும். புரியுதா? அவனே சலுகையை பின்பற்றுவதை பொறுத்தவரையில அது வேறொரு விஷயம் என்ற மாதிரி என்ன செய்யறாங்க? விளக்கம் கொடுக்குறாங்க என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்க நறுமை சகோதரர்களே, இந்த அதாவது பிரயாணத்துடைய இப்ப தொலைவு, எவ்வளவு தொலைவு ஒருவர் பிரயாணத்தை மேற்கொண்டால் கஸ்ர் செய்யலாம் அப்படின்ற சட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு என்ன செய்யுது இருக்கிறது. இதுல முதலாவது கருத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 88 கிலோமீட்டர். எத்தனை? 88 கிலோமீட்டர். அதுக்கு அரபுல சொல்லுவாங்க புருத் என்றுவாங்க. 4 புருதுகள், 4 புருத் என்று சொல்வார்கள். அப்ப இதை ஜும்ஹூர் வஹாதா மதுஹப் அல் ஜும்ஹூர், இதுதான் பெரும்பான்மை அறிஞருடைய நிலைப்பாடு. அல் மாலிகியா, ஷாஃபியா, ஹனாபிலா, அதே போன்று அபு யூசுப் ஹனஃபியாக்கள், அபு யூசுப் அவங்க இமாமுடைய கருத்து இவ்வாறு. அதே போன்று ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா அவங்களும் இந்த கருத்தை தான் தெரிவு செய்திருக்கிறான். எத்தனை? 88 கிலோமீட்டர் என்பது. புரியுதா? இதற்கு ஆதாரமாக என்ன கொண்டு வராங்கன்னா, சஹாபாக்களுடைய சில கூற்றுக்களை கொண்டு வருகிறார். சஹாபாக்களுடைய சில செய்திகள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அஹ்ல மக்கா, மக்கா வாசிகளை பார்த்து அவங்க சொல்றாங்க, 4 புருதுகளுக்கு குறைவாக இருந்தா நீங்க தொழுகை சுருக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். புரியுதா அவங்க சொல்றது? அதாவது மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போனா நீங்க சுருக்குங்க. புரியுதா அவங்க சொல்றது? மக்காவில் உஸ்மானுக்கு போனா நீங்க சுருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்கப்படுகிறது, அரஃபாவுக்கு சென்றால் தொழுகை சுருக்கலாமா என்று கேட்கப்படும் போது இல்லை என்று சொல்கிறார். புரியுதா? உஸ்மான் அல்லது ஜித்தா, தாயிஃப் போன்ற இடங்களுக்கு சென்றால் சுருக்கலாம், அது 4 புருதுகளை கொண்டது என்ற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. புரியுதா அவங்க சொல்றது? அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க? 4 புருதுகள் பயணித்தால் தொழுகை சுருக்குவாங்க, நோன்பை விடுவார்கள் என்ற கருத்தும் இதுல என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதுல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை பொறுத்தவரையில அவங்க ஒரு நாள் முழுமையான அந்த பயண தூரம், அதாவது 4 புருதுகள் பயணித்தாலே தவிர அவங்க தொழுகை சுருக்க மாட்டாங்க என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இப்படியான இந்த ஆதாரங்களை வைத்துத்தான் இந்த ஆதாரங்களை வைத்துத்தான் எந்த சட்டத்தை கொண்டு வராங்க? சொல்லுங்க.
88 என்ற கிலோமீட்டர் கொண்டு வரது இந்த ஆதாரங்களை முன்வைத்து இதை கொண்டு வருகிறார். இந்த சஹாபாக்களுடைய இந்த கூற்றுக்கள் செயல்பாடுகள் இதற்கு ஆதாரம். புரியுது அவன் சொல்றது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, மற்ற கருத்து என்னவென்று சொன்னால், இன்னொரு கருத்து என்னவென்றால், இவ்வாறு கிலோமீட்டர் அளவெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? கிலோமீட்டர் அளவெல்லாம் கிடையாது. அளவு என்ன தெரியுமா? அது பிரயாணமாக கருத வேண்டும். அது அவர் என்ன செய்யணும்? பிரயாணமாக கருத வேண்டும் என்ற இந்த கருத்து. இந்த கருத்தை பொறுத்தவரையில இது இமாம் இப்னு ஹஸ்ம், இமாம் இப்னு குதாமா, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கைம், இமாம் ஷௌகானி, இமாம் ஷங்கீதி, இமாம் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். என்ன? பிரயாணம். இப்ப நாங்க தமாம்ல இருந்து ஹுபாருக்கு போறது பிரயாணமா கருத மாட்டோம். அப்படித்தானே? எங்களுக்கு தெரியும், தமாம் ஹுபார் பிரயாணத்தை கருத மாட்டோம். அதே நேரத்தில் தமாம்ல இருந்து ஜுபைலுக்கு போறது நாங்க என்ன செய்வோம்? பிரயாணமாக கருதுவோம். தமாம்ல இருந்து அல்லாஹ்ஸாக்கு போறது பிரயாணமாக கருதுவோம். எனவே அதாவது உருஃப், அவர்களுடைய நடைமுறையில் அவங்க எதை பிரயாணமாக கருதுவார்கள் என்பதை வைத்துத்தான் இது என்ன செய்யப்படும்? முடிவு செய்யப்படும் என்ற கருத்தை இந்த அறிஞர்கள் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் என்ன? வைதா தொரப்தும் ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பயணம் செய்தால். அல்லாஹ் இங்கு பயணம் என்று தான் குறிப்பிடுகிறானே தவிர என்ன சொல்லலாங்க? அளவு சொல்லப்படல. புரியுதா? அதே போன்று நாங்க ஒரு ஹதீஸை படிச்சோம், அல்லாஹ் வழங்கிய சதகா, அல்லாஹ் வழங்கிய சதகா, இதிலும் என்ன செய்யல? அங்க கிலோமீட்டர் எதுவும் வரல. புரியுதா? அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் பயணம் செய்திருக்கிறேன், நான் தொழுகை செய்திருக்கிறேன், சுருக்கி இருக்கிறேன். இதிலையும் அளவு எதுவும் வரல. பிரயாணம் என்ற வார்த்தை தான் அங்கெல்லாம் வருகிறது. புரியுதா சொல்றது? எனவே இவ்வாறான ஆதாரங்கள் இந்த ஆதாரங்களை வைத்து என்ன முடிவு எடுக்கிறாங்கடா? பிரயாணமாக அவர் கருதினால் என்ன செய்யலாம்? தொழுகையை சுருக்கலாம் என்பது இந்த ஆதாரங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல அப்படி குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் இவ்வளவு கிலோமீட்டர் என்று குறித்து சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தை இதுல சொல்றாங்க. அதே நேரத்தில் நறுமை அவர் ஒரு மசாலாவை கொண்டு வரார். உதாரணமா ஒருத்தருக்கு அவர் இதுல 88 கிலோமீட்டர் என்ற நிலைப்பாட்டு உள்ளவராக இருந்தா, அவர் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் பயணித்திருக்கும் தெரியாட்டி சந்தேகம் இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாது? கஸ்ர் செய்யக்கூடாது. அவர் என்ன செய்யணும்? தொழுகையை முழுமையாக தொழுவதுதான் சிறந்தது என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு சட்டம் இதுல புரிந்து என்ன? நாங்க ஊரில் உள்ள இமாமை பின்பற்றி தொழுதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இமாமுடைய தொழுகைத்தான் தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இமாம் நியமிக்கப்படுவது எதற்கு தான்? பின்பற்றப்படுவதற்கு என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப எத்தனை நாட்கள் பிரயாணத்துல இந்த தொழுகையை கஸ்ர் செய்யலாம்? எத்தனை நாட்கள் பிரயாணம்? இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நவல் இகாமத்தை, ஒரு ஊர்ல தங்குறதுக்கு முடிவு செய்து விட்டால் அவர் என்ன செய்யணும்? தொழுகையை முழுமையாகத்தான் தொழணும். ஒரு ஊர்ல தங்குறதுக்கு முடிவு செய்து விட்டாருண்டா என்ன செய்யறது? ஒருத்தர் சவுதிக்கு வாரார், 2 வருஷம் வேலை செய்யறா, அவர் என்ன செஞ்சிட்டார்? முடிவு செய்து விட்டார். 2 வருஷம் என்ன செய்யறது? இருப்பதாக முடிவு செய்து விட்டார், தங்குவதற்கு முடிவு செய்து விட்டார். அவர் என்னதான் செய்யணும்? அவர் தொழுகையை முழுமைப்படுத்த வேண்டும். புரியுது அவன் சொல்றது? சரி, இப்ப உதாரணமா அடுத்து நீங்க இதுல கவனிக்க, இது அடுத்ததாக இப்ப அவர் தங்கக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில இதுல உள்ள கருத்து வேறுபாடுகள் நாங்க பார்ப்போம். என்ன கருத்து வேறுபாடு என்று சொன்னால், அதாவது ஒருவர் 4 நாட்கள் தங்குவதற்கு முடிவு செய்து விட்டார். புரியுதா? எத்தனை நாட்கள்? இதா நவல் இகாமத் 4 ஐயாம் ஃபஅக்ஸர், 4 நாட்களோ அதை விட அதிகமாக தங்குவதற்கு முடிவு செய்து விட்டால் அவர் சுருக்க கூடாது. இது மதுஹப் அல் மாலிகியா, அஷ்ஷாஃபிஇய்யா, இமாம் அஹமது ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. இமாம் தபரி இதை தெரிவு செய்கிறாரு. இமாம் இப்னு தைமியாம் என்ன செய்யறாரு? இது ஒரு பேணுதல் அடிப்படையில் அவரும் இதை தேர்வு செய்கிறார் என்றதை பார்க்கிறோம். இப்ப அதாவது நீங்க போறீங்க, எப்படி 4 நாள் தங்குறதுக்கு முடிவு செஞ்சுட்டீங்க. கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு சொல்ற இதுல உள்ள கருத்துக்கள், அதாவது போறீங்க, நான் 4 நாள் அங்க தங்க போறேன்டா, உங்களுக்கு ஆரம்பத்துல என்ன செய்ய முடியாது? சுருக்க முடியாது. புரியுதா? இப்ப இதுக்கு இவங்க என்ன ஆதாரம் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யுகீமுல் முஹாஜிர் பி மக்கத பாத கலாஹி நுசுகி ஸலாசன், நபி அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜை முடித்த பிறகு முஹாஜிர்கள் மக்காவில் 3 நாட்கள் தான் தங்கலாம். ஹஜ்ஜை முடிச்சுட்டு அல்லது உம்ராவை முடிச்சா அவர்கள் மக்கால் எத்தனை நாட்கள் தான் தங்கலாம்? 3 நாட்கள் தான் தங்கலாம். அதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கன்னு வரக்கூடிய புகாரி முஸ்லிம் ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை கொண்டு என்ன சொல்றாங்கடா, 3 நாட்களுக்கு மேல் தங்கினால் அவர் என்ன செஞ்சிடுவாரு? அவர் அங்கு தங்கக்கூடியவராகத்தான் ஆகுவார் என்ற இந்த இதை கொண்டு வராங்க. புரியுதா சொல்றது? இதை ஒரு செய்தியாக இதிலே கொண்டு வருகிறார்கள்.
எனவே அந்த அடிப்படையில என்ன சொல்றாங்கடா, இது ஒரு சாராருடைய கூற்று, ஒரு சாராருடைய கூற்று. 4 நாட்கள் தங்குவதற்கு முடிவு செய்து விட்டால் அவர்கள் சுருக்க முடியாது என்ற இந்த விஷயம் புரியுதா சொல்றது. அதே போன்று இதுல மற்றொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுக்கு இந்த ஹிஜாஸ் இந்த அந்த அந்த ஒட்டிய பகுதியில அவர்களுக்கு வியாபாரத்துக்கு வந்தால் 3 நாட்கள் மாத்திரம் தங்குவதற்கு தான் அனுமதி கொடுத்தாங்க. 3 நாட்கள் மாத்திரம் தங்குவதற்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு வரக்கூடிய அந்த செய்தி, இதை வைத்தும் என்ன செய்யறாங்க, இந்த முடிவை எடுக்கின்றார்கள். புரியுதா சொல்றது. அடுத்த 3வதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வராங்கண்டா, அஹ்லுல் மதீனாக்களுடைய செயல்பாடு இதுவாகத்தான் இருந்துச்சு. அஹ்லுல் மதீனாவுடைய செயல் மிகப்பெரிய ஆதாரமா கொண்டு வருவாங்க. மதீனான்றது என்ன, நபி அவங்க வாழ்ந்து அமலு அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளுடைய செயலாக இது இருந்தது என்று யார் சொல்றாங்கடா, இமாம் மாலிக் சொல்றார். புரியுதா அவங்க சொல்றது. அமலு அஹ்லில் மதீனா அலா தாலிக்ன்றார். அப்ப எனவே அந்த அடிப்படையில அப்ப முதலாவது கருத்து என்ன சொல்லுங்க, முதலாவது கருத்து என்ன, அவசரமா சொல்லுங்க. முடிவு செஞ்சார் எத்தனை நாள் நிற்கிறதாக, 4 நாட்கள் இருக்கிறதா முடிவு செஞ்சா அவருக்கு என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. சரி, 2வது கருத்துக்கு வாங்க. 2வது கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் 19 நாட்கள் தங்குகிறார். எத்தனை நாட்கள், 19 நாட்கள். புரியுதா சொல்லு. எக்ஸ்ரு இதா அகாமத் 19 யௌமன், 19 நாட்கள் வரைக்கும் சுருக்கலாம். 19 நாட்களுக்கு அதிகமானால் என்ன செய்யணும், அதற்கு பிறகு அவர் வந்து அந்த தொழுகையை முழுமை செய்வது. இது வந்து இமாம் ஷாஃபியுடைய ஒரு கருத்தா, இமாம் இப்னு அப்பாஸ்னுடைய ஒரு ரிவாயத்தா, ஒரு கூற்றாக அவங்க ரசூலுல்லாஹ் இவ்வாறு செய்தாங்கன்னு சொல்றாங்க என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இதுல எந்த செய்தி ஆதாரம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, 19 நாட்கள் தொழுகையை சுருக்குவார்கள். ஃபனஹனு இதா சாஃபர்னா, நாங்க நபியோடு பயணித்தால் 19 கஸர்னா, 19 நாட்கள் என்ன செய்வாங்க, சுருக்குவார்கள். வைன் ஜீத்னா, அதை விட அதிகரித்தால் அத்மம்னா, அதுக்கு என்ன செய்யறது, முழுமையாக்குவோம் என்று சொல்கிறார்கள். சுருக்குவோம், அதை விட அதிகம் பண்ணால் என்ன செய்வோம், முழுமையாக்குவோம் என்று சொல்கிறார். சரி, இது ஒரு கருத்து. அப்ப எத்தனை நாள் இது ஒரு பலமான கருத்து. இதுமா இது என்ன ஒரு பலமான கருத்தா, இந்த கருத்து இருக்குது 19 நாட்கள். அடுத்து 3வது கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீயத்து கிடையாது. என்ன கிடையாது, நீயத்து கிடையாது. எத்தனை நாள் தங்க போறோம் என்ற ஒரு ஐடியா இல்லை. ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலை எப்ப முடியும் என்று தெரியாது. வியாபாரத்துக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், சில நாட்கள் இப்படி வந்து அங்க அப்படியான ஒரு எண்ணம் இல்லை என்கின்ற போது என்ன செய்யலாம், அவருக்கு சுருக்கி கொண்டே இருக்கலாம். அவருக்கு என்ன செய்யலாம், அவர் இருக்கும் வரைக்கும் அங்கு தொழுகையை சுருக்கி கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு கருத்து. இதற்கு எந்த ஹதீஸ் ஆதாரம், எந்த ஹதீஸ், அதாவது 19 நாள் தான் ரசூலுல்லாஹ் இன்னும் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களோட தேவை இருக்கும் வரைக்கும் செஞ்சிருப்பாங்கன்ற ஒரு விளக்கத்தை அந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கின்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது தொடர்பான சில சட்டங்கள் நாங்க இன்றைய வகுப்புல இயன்ற வரைக்கும் பார்த்தோம். ஜம் என்றதை பொறுத்தவரை தொழிலை சேர்த்தல் என்பது ஒரு விரிவான விஷயம். அது பெரும்பாலும் பிரயாணத்தில் இருக்கும் போது நாங்க என்ன செய்யறது, ஜம்மு செய்யறது சிறந்தது. அதே நேரத்தில் நாங்க பிரயாணியாக இருக்கிறோம், தொழுகை ஜமாத்தோடு தொழுதல் சில சிரமங்கள் இருக்கிறது என்றால் ஜம்மு செய்யலாம். ஜம் என்பது ஒரு விரிவானது தான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, மதீனாவுல எந்த அச்சமும் இல்லாத சூழலிலும் மழை இல்லாத சூழலிலும் நபி அவங்க தொழுகையை சேர்த்து இருக்கிறாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் இருக்குது. எனவே ஜம்மு சம்பந்தமாக அது ஒரு விரிவான பகுதி தான். கசர் அடுத்த தொழுகை சுருக்கிறது என்பது ஊருடைய எல்லையை தாண்டினால்தான். ஊருடைய எல்லையை தாண்டி விட வேண்டும். ஊருக்குள் இருக்கும்போது தொழுகை சுருக்க முடியாது. ஊருடைய எல்லையை தாண்டி பயணத்துடைய நீயத்தில் போறாரு, ஊருடைய எல்லையை கடந்து விட்டால் சுருக்கலாம். புரியுதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு நிறைவு செய்து கொள்ளும். எதுவும் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம்.